அச்சலசல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் நேர்களே. இன்று காலை பொழுதிலிருந்தே நாம் சில பரபரப்பான காட்சிகளை மெரினா கடற்கரையில் பார்க்க முடிந்திருக்கிறது. கடந்த ஒரு வாரமாக தொடர்ந்து அந்த மெரினா கடற்கரை ஒரு போராட்ட களமாக மாறியிருந்தது. தன்னெழுச்சியான இளைஞர்கள் எழுந்து எங்களுக்கு ஜல்லிக்கட்டு வேண்டும், ஜல்லிக்கட்டு நடத்தியே தீர வேண்டும் என்று கூறி தன்னெழுச்சியாக சமூக வலைதளங்களின் மூலம் தங்களை ஒருங்கிணைத்துக் கொண்டு பல்வேறு இளைஞர்கள் அங்கு ஆயிரக்கணக்கில் குவிந்ததை பார்த்தோம். நாள் ஆக ஆக மணி நேரங்கள் நிமிடங்கள் நகர நகர அந்த கூட்டம் அதிகரித்துக் கொண்டே வந்த காட்சிகளை நாம் கடந்த ஒரு வாரமாக தொடர்ந்து பார்க்க முடிந்தது. அந்த வகையில் நேற்றும் கூட ஒரு பல லட்சக்கணக்கானவர்கள் அங்கே கூடியிருந்ததை நாம் பார்க்க முடிந்தது. நேற்றைய முன்தினம் இந்த அவசர சட்டத்திற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. நேற்று காலை ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான முயற்சிகள் அலங்காநல்லூரிலும் பல பகுதிகளிலும் நடைபெற்றன. ஆனால் அலங்காநல்லூர் மக்கள் எங்களுக்கு இதற்கு இந்த அவசர சட்டத்தை மட்டுமே நாங்கள் நம்ப முடியாது, இது ஒரு நிரந்தர சட்டமாக இருக்கக்கூடுமா என்ற ஐயப்பாடுகளை அவர்கள் எழுப்பினார்கள். இதை திரும்பவும் நீதிமன்றத்திற்கு சென்றால் தடை வந்துவிடுமோ என்ற சில ஐயப்பாடுகளையும் எழுப்பினார்கள். அதனால் எங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு இது இனிமேல் ஜல்லிக்கட்டை தடை செய்யவே முடியாது என்ற நிலை வரும் வரை நாங்கள் எழுந்து செல்ல மாட்டோம் என்று பல்வேறு பகுதிகளில் போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று வந்ததை நாம் பார்த்தோம். அதற்கு பிறகு நேற்று அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு நடத்த முயற்சி செய்த முதலமைச்சரும் திரும்பி வந்த நிலையும் நாம் பார்த்தோம். ஆனால் அது அலங்காநல்லூர் தவிர மற்ற பல இடங்களில் சில இடங்களில் ஜல்லிக்கட்டு நடைபெற்றது என்ற காட்சிகளையும் நாம் பார்த்தோம். அதைத் தொடர்ந்து இந்த ஜல்லிக்கட்டு பேரவை நடத்தக்கூடிய ஜல்லிக்கட்டு அறக்கட்டளை இப்படி பல்வேறு சட்ட ரீதியாக இதற்கு முன் ஜல்லிக்கட்டு போராட்டங்களை முன்னெடுத்து வந்த திரு ராஜசேகரன் அவர்கள், திரு கார்த்திகேயன் சிவசபாபதி அவர்கள், ஹிப்ஹாப் தமிழா என்ற அழைக்கப்படக்கூடிய ஆதி அவர்கள், இப்படி பல்வேறு தரப்பினர் தங்களுடைய கருத்துக்களை சமூக வலைதளங்களின் மூலமாகவும் செய்தியாளர்களின் சந்திப்பு மூலமாகவும் தெரிவிக்கிறார்கள். அதாவது தற்போது அரசு எடுத்துள்ள நடவடிக்கை ஒரு சட்ட ரீதியான பாதுகாப்பை ஜல்லிக்கட்டிற்கு வழங்கத்தான் போகிறது. இது பலனளிக்கவில்லை என்றால் நாம் மீண்டும் போராட்ட களத்திற்கு வரலாம். இதை முதல் வெற்றியாக நாம் எடுத்துக்கொண்டு தற்போது போராட்டத்தை கைவிடலாம் என்ற ஒரு பார்வை அவர்கள் முன்வைத்தார்கள். ஆதி போன்றவர்கள் இன்னும் சில விஷயங்களையும் கூட குறிப்பிட்டார்கள். இந்த போராட்டம் திசை மாறுகிறது, அங்கே இருக்கக்கூடிய சில அமைப்பினர் ஒரு சிலர் அந்த போராட்டத்தை திசை மாற்றுகிறார்கள். இளைஞர்களுக்குள்ளாகவே அவர்கள் உள்ளே இருந்து கொண்டு வேறு சில காரணங்களுக்காக தங்களுடைய நோக்கங்களுக்காக அந்த போராட்டங்களை அந்த இளைஞர்களை வேறு வழியில் வழிநடத்த முற்படுகிறார்கள். சில தேச விரோத கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகின்றன, சில ஜாதிய ரீதியான மத ரீதியான கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகின்றன. அதில் தனக்கு உடன்பாடு இல்லை, அதனால் இது வேறு திசையில் போய்கொண்டிருக்கிறதோ என்ற சந்தேகத்தை ஆதி அவர்கள் எழுப்பியிருந்தார்கள். இப்படி பல்வேறு சர்ச்சைகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்று அதிகாலை முதலே போலீசார், நேற்று நள்ளிரவு முதலே அங்க இருக்கக்கூடிய மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய போலீசார் மாணவர்கள் மெதுமெதுவாக வெளியேறுங்கள், இது சட்ட ரீதியான பாதுகாப்பு உங்களுக்கு கிடைத்து விட்டது, உங்களுடைய போராட்டம் வெற்றி அடைந்து விட்டது என்று சொல்லி அந்த சட்ட பாதுகாப்பு கொடுத்திருக்கக்கூடிய அந்த புதிய சட்டத்திற்கான நகலையும் அந்த மாணவர்கள் வழங்கி இருக்கிறார்கள் என்ற தகவல்கள் நமக்கு வருகின்றன. அந்த நகலை பார்த்த பிறகு, அந்த சட்டத்தை பார்த்த பிறகு மெரினாவில் கூடியிருக்கக்கூடிய மாணவர்களின் ஒரு பகுதியினர் அங்க நாங்கள் எங்களுடைய போராட்டத்தின் வெற்றியாக இதை கருதுகிறோம், நாங்கள் போராட்டத்தை கைவிடுகிறோம் என்று சொல்லி மெதுமெதுவாக வெளியே நகரக்கூடிய காட்சிகளையும் இன்று அதிகாலை கிட்டத்தட்ட சுமார் 4 மணி முதல் நாம் பார்க்க முடிந்தது. மெதுமெதுவாக அந்த மெரினாவில் இருக்கக்கூடிய மாணவர்களின் ஒரு பகுதியினர் வெளியேற துவங்கினார்கள். ஆனால் மற்றொரு பகுதியினர் இங்கே தொடர்ந்து நாங்கள் நீடிப்போம், எங்களுக்கு இன்னும் ஒரு அரை நாள் அவகாசம் தேவை, எங்களுடைய சட்ட வல்லுநர்களோடு நாங்கள் கலந்து ஆலோசிக்க வேண்டியிருக்கிறது, வழக்கறிஞர்களோடு கலந்து ஆலோசிக்க வேண்டியிருக்கிறது, எங்களுடைய வழக்கறிஞர்களுடன் பேசிய பிறகுதான் நாங்கள் போராட்டத்தை கைவிடுவதா இல்லையா, இந்த சட்ட முன்வடிவு ஒரு நிரந்தர தீர்வா இல்லையா என்ற முடிவுகள் எல்லாம் நாங்கள் வர முடியும், அதனால் அதுவரை நாங்கள் இங்குதான் இருப்போம், எங்களுக்கு அரை நாள் அவகாசம் கொடுங்கள் என்று கேட்கப்பட்டது. அதிகாலை 4 மணி முதல் தொடங்கி 4 மணி 5 மணி 6 மணி என்று தொடர்ந்து காவல்துறையினர் கலைந்து செல்லுங்கள் என்ற வலியுறுத்தலை தொடர்ந்து வைத்துக் கொண்டே இருந்ததை பார்க்க முடிந்தது. ஒலிபெருக்கி மூலம் தொடர்ந்து காவல்துறையினர் அங்கு பல்வேறு தகவல்களை மாணவர்களுடன் பகிர்ந்து கொண்டு, நீங்கள் இவ்வளவு நாட்களாக அமைதியான வழியில் போராடி வந்தீர்கள், தொடர்ந்து தற்போது அமைதியான வழியில் கலைந்து செல்லுங்கள் அப்படின்ற ஒரு அறிவுறுத்தலை தொடர்ந்து கொடுத்து வந்ததை பார்க்க முடிந்தது. அதையும் கேட்காமல் தொடர்ந்து அங்கே இருந்து கொண்டிருந்த மாணவர்களிடையே சில பேரை வலுக்கட்டாயமாக அங்கிருந்து அப்புறப்படுத்தக்கூடிய முயற்சியில் காவல்துறையினர் இறங்கியிருந்ததை பார்க்க முடிந்தது. அவர்கள் கைகளை பிடித்து அழைத்து செல்வது, அவர்கள் உட்கார்ந்திருந்தால் அவர்களை தூக்கி அங்கிருந்து அழைத்து செல்லக்கூடிய முயற்சிகள், இப்படி வலுக்கட்டாயமாக சிலரை அங்கிருந்து கலைந்து செல்லுமாறு காவல்துறையினர் சொல்வதை பார்க்க முடிந்தது. தொடர்ந்து அங்கு இருந்த சில பகுதியினர் அதற்கு பிறகும் கூட சிலர் கலைந்து சென்றார்கள். காவல்துறையினர் ஒரு அறிவுறுத்தலை கேட்டு அவர்கள் வலுக்கட்டாயமாக செல்லுங்கள் என்று சொல்லும் போது அதையும் கேட்டு சிலர் கலைந்து சென்றார்கள். அதையும் தாண்டி ஒரு மாணவர்களுடைய ஒரு குழு நாங்கள் செல்லவே மாட்டோம், இது எங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்தே தீர்வோம் என்று சொல்லி கடற்கரைக்குள்
நுழைந்து அவர்கள் போராட்டம் நடத்தக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்க முடிந்தது. அதாவது கடலுக்குள் நுழைந்து நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் நுழைந்த காட்சிகளை பார்க்க முடிந்தது. இதுல ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியது, காவல்துறையினர் அங்கு வலுக்கட்டாயமாக மாணவர்களை அப்புறப்படுத்தினார்கள். இன்று காலை 6 மணி முதல் 6:30 மணி முதல் அந்த விஷயம் தொடங்கியது என்று நாம் பார்த்தாலுமே கூட எந்த காவல்துறையினுடைய கையிலும் லத்தி இல்லை என்பதை நான் பார்க்க முடிந்தது. அதனால் லத்தி சார்ஜோ இல்ல ஒரு அங்க வந்து அடிதடி இல்ல தடியடி போன்ற விஷயங்கள் வந்து நடைபெறவில்லை. ஆனால் ஒரு சில தள்ளுமுள்ளு போன்ற நிலைகளை நாம் பார்க்க முடிந்தது. அவர்கள் கைகளை பிடித்து இழுக்கும் போது மாணவர்கள் அதை எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்க முடிந்தது. அந்த மாதிரியான தள்ளுமுள்ளுகளை பார்க்க முடிந்தது. ஆனால் தடியடியை பார்க்க முடியவில்லை என்பதையும் நான் குறிப்பிட்டாக வேண்டியிருக்கிறது. தற்போதைய அங்கு நிலை என்ன, அங்கு மாணவர்கள் என்ன தெரிவிக்கிறார்கள், முழுவதுமாக கலைந்து சென்று விட்டார்களா? இப்போது நாம் காட்சிகளை பார்க்கும்போது பெரும்பாலான மாணவர்கள் அங்கிருந்து சென்று விட்டதை போல தெரிகிறது. ஒரு குழுவினர், அந்த ஒரு குழு, ஒரு கணிசமான குழுவினர் வந்து அங்கே கடலுக்குள் நுழைந்து தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்க முற்பட்டு வருகிறார்கள் என்பதையும் நாம் நேரடியாக அங்கிருந்து பார்க்க முடிந்தது. தொடர்ந்து பல தகவல்களை நாம் வந்து அங்கே மெரினா கடற்கரையிலிருந்து பெற இருக்கிறோம். இன்று காலை மெரினா கடற்கரை நடைபெற்றிருக்கக்கூடிய சம்பவம் அலங்காநல்லூரிலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளிலும் போராட்ட களங்களில் எப்படி எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது, அங்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் என்ன நினைக்கிறார்கள், இப்படி பல்வேறு விஷயங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் விரிவாக அலச இருக்கிறோம். இதற்காக நம்முடைய சமூக ஆர்வலர் திரு செந்தில் ஆறுமுகமும் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். உங்களின் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். முதற்கட்டமாக காலையிலிருந்து வரக்கூடிய காட்சிகள் நீங்க பார்த்திருப்பீங்க. நம்ம நேற்றைய சட்ட முன்வடிவு, அதற்கான சட்ட ரீதியான விஷயங்கள், அது நிரந்தரமானதா இல்லையா, இன்னைக்கு சட்டப்பேரவையில் நிறைவேற போது நிறைய விஷயங்கள் பேச வேண்டி இருக்கிறது. பட் முதற்கட்டமா இந்த காலையில மாணவர்கள் அப்புறப்படுத்தப்பட்ட விதம், இது பற்றிய உங்களுடைய முதற்கட்ட பார்வை? கண்டிப்பா வந்து தமிழக அரசாங்கம் இந்த விஷயத்தை தவிர்த்திருக்கணும் இன்றைக்கி சூழலில். ஏன்னா வந்து 1000 இளைஞர்கள் எதையும் இணைந்து விட்டால் ஆயுதம் எதுவும் தேவையில்லை அப்படிங்கிற கோஷத்தை முன் வச்சு அறவழியில் போராட்டம் நடத்தி வந்திருக்காங்க. பஸ் கண்ணாடி இல்லை, அங்கே ஒரு மூக்கு கண்ணாடி கூட உடைக்கப்படலை. அந்த அளவுக்கு அறவழியில் நின்று உள்ளிருந்து போக்குவரத்து கூட அவங்களே சீர் செஞ்சு வச்சுட்டு இருந்த இளைஞர்கள் மத்தியில் இவ்வளவு வலுக்கட்டாயத்தை பிரயோகப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன வந்தது, அழுத்தம் என்ன வந்ததுன்னு புரியல. இன்னும் சொல்லப்போனால் அந்த மாணவர்கள் வந்து ஆரம்பத்தில் ஒரு 2 மணி நேரம் டைம் கொடுங்கன்னு கேட்டாங்க. எல்லா பத்திரிகைகள் மூலம் நாங்கள் பேசுகிறோம், ஏன்னா இவ்வளோ நாள் இருந்தோம், எந்த பிரச்சனையும் வரல, குப்பைகளை கூட நாங்கள் தான் அகற்றணும், அந்தளவுக்கு இங்கே இருந்தப்போ ஒரு 2 மணி நேரம் கொடுக்க முடியாது, உடனடியாக கலைஞ்சு போக வேண்டிய அவசியம் என்ன வந்ததுன்னு புரியல. ஆனால் கண்டிப்பாக வந்து தமிழக அரசாங்கம் இதை தவிர்த்திருக்கணும். மாணவர்கள் கூட அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருந்தால் கூட நம்ம எதிர்பார்த்து ஏதாவது செய்யலாம். அப்படி எதுவும் செய்யலை. இன்னும் சொல்லப்போனால் மக்களுக்கோ எல்லாத்துக்குமே ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா அவசர சட்டம்னு போட்டிருக்காங்க. இப்போ ஆர்டினன்ஸ், அதோட லீகல் பேக்ரவுண்ட் எல்லாம் வந்து விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு வேணா தெரியலாம், தவிர எல்லா மக்களுக்கும் அது புரியாது. அப்போ சட்டசபையில சில கால தாமதம் ஆகலாம், நேரம் ஆகும். இன்னைக்கு வந்து சட்டசபையில நீங்க முன்வழி சட்டத்தையே கொண்டு வர போறீங்க. அப்ப யதார்த்தத்தில் உண்மையிலே இவங்க அகற்றணுங்கிற அவசியம் இல்லை. அவங்களே வந்து அடுத்தடுத்த கட்டங்கள் நகர்ந்து செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கும். உண்மையில என்ன செஞ்சிருக்கலாம்னா, இன்னைக்கு வந்து காவல்துறை வந்து ஒரு வேண்டுகோள் வச்சிருக்கலாம், உங்களுக்கு வந்து ஆல்ரெடி அவசர சட்டம் போட்டாச்சு, இன்னைக்கு வந்து சட்டமன்றத்தில் வந்து சட்டம் நிறைவேற்ற போறாங்க, பாத்துக்குங்க, உங்களுக்கு 24 மணி நேரம் கொடுக்குறோம், நாளைக்கு வந்து கலந்து செல்லுங்க, ஊடகங்களுக்கு நீங்க பேட்டி கொடுங்க, மாணவர்களுக்கும் தெரிவிக்கிறப்ப அவங்க வந்து ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு சரியா இருக்கும். இப்போ வந்து அவங்க கொண்டு வந்த மைக்கு மற்ற விஷயங்கள் அவசரத்தில் இழுத்து செல்லும் பொழுது என்னென்ன உடைமைகள் போகுங்கிறதுலாம் தெரியாது. தள்ளுமுள்ளு நடக்கிற இடத்துல இருந்து என்னென்ன போகுங்கிறதே தெரியாது. மெச்சூர்டா பண்ண இவ்வளவு அர்ஜென்ட்டா பண்ண வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது. இது கண்டிப்பா தவிர்த்து அவசரத்தை அங்க காட்டியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, உடனடியாக கலந்து செல்ல வேண்டும் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் கேட்டிருந்த கால அவகாசத்தை ஒரு 2-3 மணி நேரம் நாங்கள் சட்ட ஆலோசனைகளை நடத்துகிறோம் என்று கேட்கும் போது அந்த ஆலோசனைகளுக்கான கால அவகாசம் வழங்கி இருக்கலாம் என்ற கருத்து இங்கே முதற்கட்டமாக முன்வைக்கப்படுகிறது. அங்க நேரடியாக மெரினாவில் தற்போது இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன, அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்கள் என்ன என்று நாம் கேட்டு பெற இருக்கிறோம். நேர்களே, தொடர்ந்து இந்த ஜல்லிக்கட்டுக்கான போராட்டம் தொடர்ந்து வருகிறது. பல இடங்களில் நேற்று கூட நாம் பார்க்க முடிந்தது. அந்த அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்ட பிறகும் இந்த அவசர சட்டம் நிரந்தரமானதா என்ற சந்தேகத்தை மக்கள் தொடர்ந்து எழுப்பி வந்தார்கள். பல்வேறு போராட்டக்காரர்கள் எழுப்பி வந்தார்கள். அதனால் நாங்கள் கலைந்து செல்ல மாட்டோம், எங்களுடைய சந்தேகங்கள் தீரும் வரை, ஜல்லிக்கட்டுக்கு இனி தடை வராது என்ற ஒரு உத்தரவாதம் எங்களுக்கு கிடைக்கும் வரை நாங்கள் எழுந்து செல்ல மாட்டோம் என்பது மாணவர்களுடைய மக்களுடைய ஒரு கருத்தாக, அங்க போராட்ட களத்தில் இருப்பவர்களுடைய கருத்தாக இருந்தது. ஆனால் தொடர்ந்து அவர்கள் கலைந்து செல்ல வேண்டும் என்ற அறிவுறுத்தல் அரசாங்கத்திடமும் சரி, ஜல்லிக்கட்டு பேரவை போன்ற அமைப்புகளை நடத்தக்கூடியவர்களிடமிருந்தும் சரி, அதே போல காவல்துறையினரிடமிருந்தும் சரி, தொடர்ந்து கலைந்து செல்லுங்கள் என்ற அறிவுறுத்தல்கள் வந்து கொண்டிருந்தது. இன்று காலை அவர்களை வலுக்கட்டாயமாக சென்னை மெரினா கடற்கரையிலிருந்து அப்புறப்படுத்தக்கூடிய சில முயற்சிகளை காவல்துறையினர் அங்கே ஈடுபட்டு வந்தார்கள். அங்க வந்து
வலுக்கட்டாயமாக நீங்கள் தயவு செய்து கலைந்து செல்கள் என்ற ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய நிலையை அங்கு காவல்துறையினர் அந்த ஒரு போக்கை மேற்கொண்டிருந்தார்கள். அது பற்றி தற்போதைய கள நிலவரம் என்ன என்பது குறித்து மெரினா கடற்கரையிலிருந்து நேரடியாக நம்முடைய செய்தியாளர் ராமச்சந்திரன் இணைந்திருக்கிறார். அவரிடம் தற்போதைய நிலையை நாம் கேட்டு பெறலாம். வணக்கம் ராமச்சந்திரன். நம்ம கடந்த 2 நாட்களா இந்த போராட்டங்கள் எடுத்திருக்கக்கூடிய பல்வேறு பரிணாமங்களை நம்ம பார்த்திருக்கோம். தற்போது அங்க இருக்கக்கூடிய நிலை என்னவாக இருக்கிறது? அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள்? ஏன்னா நேற்றால் நம்ம லட்சக்கணக்கில் இளைஞர்கள் இருந்ததை பார்க்க முடிந்தது. தற்போது எவ்வளவு இளைஞர்கள் அங்கே இருக்கிறார்கள்? அவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் என்ன மாதிரியான விவாதங்கள் நடைபெற்று வருகிறது? விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்கள் ராமச்சந்திரன். நம்ம ஒருபுறம் மெரினா கடற்கரையில் அங்க மாணவர்களை அப்புறப்படுத்த போலீசார் எடுத்துக்கொண்டிருந்த முயற்சியும் அதற்கு மாணவர்களுக்கும் அவர்களும் நடைபெற்று வரக்கூடிய வாக்குவாதத்தையும் நாம் பார்க்கிறோம். அதே போல தற்போது நாம் நம்முடைய திரையின் இன்னொரு புறம் பார்க்கக்கூடிய காட்சிகள் கோயம்புத்தூரில் தற்போது அங்க இருக்கக்கூடிய காவல்துறையினர் மாணவர்களிடம் ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். தயவு செய்து கலந்து செல்லுங்கள் என்று கூறி வருகிறார்கள். சில போராட்டக்காரர்களை, சில இளைஞர்களை அங்க இருக்கக்கூடிய காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைகளை பிடித்து அவர்களை அப்புறப்படுத்த முயற்சி செய்யக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம். கோவையிலிருந்து நேரடியாக அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள், ஆனால் காவல்துறையினர் வலியுறுத்தியும் கூட அவர்கள் எழுந்திருக்க மாட்டோம் என்ற ஒரு எதிர்ப்பை தெரிவித்து வரக்கூடிய காட்சிகளை நாம் கோவையிலிருந்து நேரடியாக பார்க்க முடிகிறது. சென்னை மெரினா போன்ற அதே ஒரு நிலை தற்போது கோவையில் இருக்கக்கூடியதை நாம் பார்க்க முடிகிறது. கோவையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் நேசராஜ் நேரடியாக நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரிடம் இது பற்றிய கூடுதல் தகவல்களை கேட்கலாம். நேசராஜ், அங்க தற்போது கோவையில எந்த பகுதியில் இந்த போலீசார் இந்த நடவடிக்கை எடுத்து வராங்க? அங்க எத்தனை மாணவர்கள் மொத்தமாக குழுமி இருக்கிறார்கள்? அவர்களை அப்புறப்படுத்த காவல்துறையினர் என்ன நடவடிக்கைகள் எடுத்து வருகிறார்கள்? விரிவான தகவல்களை சொல்லுங்க நேசர். இந்த வவுசி மைதானத்தில் 7வது நாளாக தொடர்ந்து மாணவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். தற்பொழுது கோவை மாநகர காவல் ஆணையாளர் அமல்ராஜ் தலைமையில் அவர்கள் தற்பொழுது இந்த உட்கார்ந்து இருக்கும் மாணவர்களை வலுக்கட்டாயமாக பிடித்து இழுத்து வருகின்றனர். தற்பொழுது அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், எங்களது போராட்டம் தொடரும் என மாணவர்கள் இன்று காலை முதல் சொல்லியிருந்தனர். தற்பொழுது இவர்கள் வந்தே மாதரம் என்ற கோஷங்களுடனும் தேசிய கீதம் பாடியும் வருகின்றனர். தற்பொழுது மாணவிகளை போலீசார் அவர்களை அப்புறப்படுத்தி வருகின்றனர். தற்பொழுது கோவை வவுசி மைதானத்தில் குடியரசு தினம் நடக்க இருப்பதால் அவர்களுக்கு அந்த கிரவுண்ட் சுத்தம் செய்யும் பணியும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தற்பொழுது மாணவிகள் கையை கோர்த்து கொண்டும் அமைதியான போராட்டம் நடத்தி வருவதாக இன்று காலை தெரிவித்துள்ளனர். தற்பொழுது கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட மாணவிகள் இந்த பகுதியில் வந்திருக்கிறாங்க. டிசி லட்சுமி அவங்க தலைமையிலேயே அந்த மாணவர்களை இழுத்துட்டு வர்றாங்க. இந்த மாணவிகளையும் இந்த போலீஸ்காரர்கள் வலுக்கட்டாயமாக இழுத்து அழைத்து அவர்களை அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் சற்று நேரத்தில் என்ன தெரியும் என்று தெரியவில்லை. ஆனால் அந்த மாணவர்கள் நாங்கள் நகர மாட்டோம் என கூறியுள்ளனர். தற்பொழுது ஆர்ம்டு ரிசர்வ் போலீஸ் வரப்பட்டுள்ளது. அவர்கள் மாணவர்களை வலுக்கட்டாயமாக இழுத்து அவர்களை அரெஸ்ட் செய்து வருகின்றனர். குறிப்பாக இந்த இடம் முழுவதும் தற்பொழுது போர்க்களமாக மாறியுள்ளது. போலீசார் இன்று காலை அவர்கள் ஒரு ஸ்கெட்ச் செய்து விட்டார்கள். இந்த மாணவிகளை அப்புறப்படுத்தினால் மட்டுமே இந்த கிரவுண்ட் காலி செய்யப்படும் என தெரிவித்துள்ளனர். கடந்த 6 நாட்களாக பொறுமையாக இருந்த காவல்துறை இன்று அவர்கள் இந்த பகுதியில் பொதுமக்களும் இருக்கிறாங்க. பொதுமக்களும் இந்த பகுதியில் நிறைய இருக்கிறாங்க. பொதுமக்கள் தற்போது இந்த பகுதியில் குழுமிருக்கோம். அவர்களையும் இந்த போலீசார் கைது செய்வாங்கன்னு தெரிவித்துள்ளனர். அதே போல் இந்த பகுதியில் உள்ள அனைத்து உணவு பொட்டலங்களையும் கோவை மாநகராட்சி சார்பில் அப்புறப்படுத்தப்பட்டு வருகிறது. தற்பொழுது வந்தே மாதம் என்ற கோஷங்களுடன் மாணவிகள் அவங்க ஆனால் ஒருவர் அவர்களை பிடித்து அவர்களை அரெஸ்ட் செய்து வருகின்றனர். தற்பொழுது குறைந்தபட்சம் ஒரு 70 பேரை அப்புறப்படுத்தியாகிவிட்டது. தற்பொழுது மாணவிகள் அவர்களை இந்த காவல்துறையினர் அனைவரையும் நாங்கள் வெளியேற்ற பின்புதான் செல்வோம் என தெரிவித்துள்ளனர். தற்பொழுது இந்த மாணவிகள் வந்தே மாதரம் என்ற முழக்கமும் விட்டு வருகின்றனர். இதே போல கோவையில் உள்ள பல்வேறு பகுதிகளில் செக் சாவடி, சோதனை சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. எந்த மாணவர்களும் உள்ளே வராமல் இருப்பதற்காக அந்த
சோதனை சாவடி போடப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளனர். அந்த காவல்துறையினர் வந்து அந்த வாகனங்களை வந்து 3 பேருந்துகளை கொண்டு வந்திருக்காங்க. 3 பேருந்துகள்லையும் வந்து அவங்க அந்த பேருந்து மூலம் அவர்களை அரசு செஞ்சுட்டு வர்றாங்க. மாணவிகளை வந்து போலீசார் கட்டாயமாக இழுத்து வருகின்றனர். தற்பொழுது அதிக அளவு போலீசார் குவிக்கப்பட்டிருக்காங்க. ஏஆர் போலீஸ், ஆர்ம்டு ரிசர்வ் போலீஸ் கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்டோர் இன்னொரு பஸ்லையும் வந்து இறங்கிட்டு இருக்காங்க. அந்த கிரவுண்ட் முழுவதும் காவல்துறையினர் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு மாணவியர் தங்களது எதிர்ப்பை காட்டி வருகிறார். அவர் என்ன செய்வதென்றே அவருக்கு தெரியாமல் தங்கள் போராட்டத்தை எதிர்ப்பை காட்டி வருகின்றனர். தற்போது அனைவரும் வெளியேறுங்கள் என தெரிவித்துள்ளனர். தற்போது 7 நாட்களாக இருந்த மாணவர்களை அப்புறப்படுத்தும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மாணவர்களாக இந்த காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா தற்போது போர்க்களமாக உள்ளது. கோவை மாநகர காவல் ஆணையாளர் ரைட். கோவையிலும் தற்போது அங்கே கோயம்புத்தூரிலும் இதே போன்ற அங்க இருக்கக்கூடிய சில மாணவர்களின் ஒரு பகுதியினரை காவல்துறையினர் அப்புறப்படுத்த ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் கோவையிலிருந்து பார்க்கிறோம். தற்போது சென்னை மெரினா கடற்கரைக்கு திரும்புவோம். சென்னை மெரினா கடற்கரையின் தற்போதைய நிலை என்ன என்பதை தெரிந்து கொள்வோம். நம்முடைய செய்தியாளர் ராமச்சந்திரன் அங்கிருந்து நம்மிடையே இணைந்திருக்கிறார். ராமச்சந்திரன், முதற்கட்டமாக தற்போது அங்கே எத்தனை மாணவர்கள், எத்தனை இளைஞர்கள் இருக்கிறார்கள்? எத்தனை இளைஞர்கள் இன்று காலை முதல் கலைந்து சென்றிருக்கிறார்கள்? காவல்துறையினருடைய ஒரு வலியுறுத்தலை ஏற்று எத்தனை பேர் சென்றிருக்கிறார்கள்? இங்கு தற்போது இருக்கக்கூடிய மெரினாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள்? அவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் பேச்சுவார்த்தை எதுவும் நடைபெற்றிருக்கிறதா? விரிவான தகவல்களை சொல்லுங்க ராமச்சந்திரன். சென்னை மெரினா கடற்கரையில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போராட்ட குழுவினர் கடற்கரை பகுதியில் நின்று தங்களது எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர். ஜல்லிக்கட்டுக்கு நிரந்தர தீர்வு காண வலியுறுத்தி செவ்வாய்க்கிழமை கடந்த 17ஆம் தேதி அன்று 8:50 மணிக்கு சென்னை மெரினா கடற்கரை பகுதியில் போராட்டக்காரர்கள் தானாகவே முன்வந்து தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். குறிப்பாக இதில் அதிக அளவில் இளைஞர்களும் அவர்களுக்கு ஆதரவாக அடுத்தடுத்து மாணவர்களும், பெண்கள், இளம் பெண்கள் மற்றும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள், ஐடி நிறுவனத்தில் பணிபுரிகிற பலதரப்பட்டனர் ஆதரவு தெரிவித்தனர். இந்த நிலையில் போராட்டமானது வேறு திசையை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக போராட்டத்தில் பங்கேற்ற திரைப்பட இசையமைப்பாளர் ஆதி அவர்களும் நேற்று அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். மேலும் போராட்டம் தங்களுக்கு முழுமையாக வெற்றி கிடைக்காவிட்டாலும் 90% தங்களுக்கு வெற்றி கிடைத்துள்ளதாக நேற்று போராட்டத்தை ஜல்லிக்கட்டுக்கு தடையை நீக்குவதற்கு போராடக்கூடிய அந்த முக்கியமான ஆட்களில் கூட்டாக செய்தியாளர் சந்திப்பு சென்னை சேப்பாக்கம் பிரஸ் கிளப்பில் நடைபெற்றது. சரியாக 9 மணிக்கு அந்த செய்தியாளர் சந்திப்பில் காங்கேயம் காலை அறக்கட்டளையை சேர்ந்த தலைவர் சேனாதிபதி, அதே போல ராஜசேகரன், ஜல்லிக்கட்டு பேரவை ராஜேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் அனைவருமே கூட்டாக செய்தியாளர் சந்தித்தனர். இந்த நிலையில் இன்று காலை 4:20 மணிக்கு சென்னை மாநகர காவல்துறை ஆணையரிடம் இருந்து ஒரு அறிவிப்பானது வெளியானது. அந்த அறிவிப்பில் கடந்த சனிக்கிழமை தமிழக அரசு அவசர சட்டம் ஒன்று கொண்டு வந்துள்ளது. அந்த அடிப்படையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலும் ஜல்லிக்கட்டு, எருதுகட்டு போன்ற மாடுபிடி திருவிழாக்களை நடத்தலாம் என்ற அறிவிப்பு வெளியிட்டது. இந்த அறிவிப்பு கடந்த சனிக்கிழமை அன்று வெளியிடப்பட்டது. அதன் பிறகு நேற்றும் ஒரு சில இடங்களில் தமிழகத்தில் நடைபெற்றது. மேலும் இந்த நிலையில் சரியாக காலை 4:20 மணிக்கு சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் ஜார்ஜ் அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அந்த அறிவிப்பானது தமிழக அரசு உங்களது கோரிக்கை மீது நடவடிக்கை எடுத்துள்ளது. அந்த கோரிக்கையை அடுத்து உங்கள் போராட்டத்தை கைவிட்டு வீடு திரும்ப வேண்டும் என்று அந்த அந்த செய்தி குறிப்பு வெளியிடப்பட்டது. ரைட் ராமச்சந்திரன், இன்னும் சிறிது நேரத்தில் திரும்ப உங்ககிட்ட வரேன். தற்போது கோவையில் சில பரபரப்பான காட்சிகள் நிலவி கொண்டிருக்கக்கூடியதை நாம் பார்க்க முடிகிறது. அதிக அளவிலான காவல்துறையினர் அங்கே குவிக்கப்பட்டிருக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. அங்க இருக்கக்கூடிய கள நிலவரங்களை மீண்டும் பெறலாம். நேசராஜ், நீங்க இணைப்பில் இருக்கீங்கன்னு புரிஞ்சுக்கிறேன். தற்போது அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? விரிவான உங்களுடைய தகவல்களை சொல்லுங்க நேசராஜ். தற்பொழுது ஒரு மாணவர் பெட்ரோல் கேனை கொண்டு வந்திருக்கிறார். அதை பிடுங்கும் இதில் வந்து அவங்க காவல்துறையில் ஈடுபட்டு வர்றாங்க. அந்த பெட்ரோல் கேனை ஊற்றி விடுவாரோ என. ஆனால் கிட்டத்தட்ட அனைவரையுமே வந்து நாங்கள் கைது செய்வோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. தற்போது கோவை மாநகர காவல் ஆணையாளர் அமல்ராஜ் வந்து சம்பவ இடத்துக்கு வந்திருக்காங்க. இதில் 4 ஏசி வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 20 இன்ஸ்பெக்டர்ஸ் வந்திருக்காங்க. இதில் அனைத்து காவல்துறையில் 12 போலீஸ் ஸ்டேஷனில் இருந்த இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. தற்போது அனைத்து மாணவர்களையும் வந்து வலுக்கட்டாயமாக இழுத்து கொண்டு அவர்களை வந்து கைது செய்து கொண்டு வராங்க. குறிப்பாக இந்த பகுதி முழுவதும் போர்க்களமாக காணப்படுகிறது. தற்பொழுது மாணவர்கள் வந்து கையை வந்து கோர்த்துட்டு வர்றாங்க. தற்பொழுது ஏசி ஒவ்வொருவரையாக
இருந்தாலும் நாங்கள் கையை பிடித்துக்கொண்டு மாற்றி வருகிறார்கள். ஆனால் இழுத்துக்கொண்டு அவர்களை அப்புறப்படுத்தி வருகின்றனர். இந்த பகுதி முழுவதும் போர்க்களம் போல இருக்கிறது. ஆனால் அவர்களை இன்னும் சற்று 30 பேர் 40 பேர் அளவில் தான் இருக்கிறாங்க. மற்ற அனைவரையும் அவர்கள் போராட்ட களத்திலிருந்து வெளியேற்றி விட்டார்கள். தற்பொழுது கோவை மாநகராட்சி சார்பில் இந்த சுத்தம் செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. ஆர்ம்டு ரிசர்வ் போலீஸ் அதிக அளவில் போடப்பட்டிருக்குது. அவர்கள் இந்த மாணவர்களை அப்புறப்படுத்தி வருகின்றனர். தற்போது இந்த இழுக்கும் காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது அனைவருமே இங்கிருந்து அப்புறப்படுத்தி இந்த பகுதியை சுத்தம் செய்யப்படுவார்கள் என தெரிவித்துள்ளனர். தற்போது ஆர்ம்டு ரிசர்வ் போலீஸ் கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்டோர் இந்த பகுதியில் குவிக்கப்பட்டிருக்காங்க. அதேபோல் பொதுமக்களையும் அவங்க அப்புறப்படுத்திட்டு வந்துட்டாங்க. இதனால் இந்த பகுதி முழுவதுமே பரபரப்பான சூழ்நிலை தான் நிலவி வருகிறது. இவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டு இந்த பகுதியை சுத்தம் செய்யும் பணி இருக்காங்க. கோவை இந்த மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் சுத்தம் செய்யும் பணி நடைபெற்று இருந்தாலும் ஆங்காங்கே காவல்துறையினர், உளவு பிரிவினர் என அனைவருமே ஆங்காங்கே நின்று கொண்டிருக்கின்றனர். இதில் குறிப்பாக தற்போது இந்த பகுதியில் ஒரு போர்க்களமாக இருக்குது. தற்போது இந்த பகுதியில் ஒரு மாணவன் கீழே விழுந்துருக்கிறாரு. அவரை மாணவர்கள் தூக்கி கொண்டு சென்று வருகின்றனர். மாணவர்கள் பணியில் நடைபெற்று வருகிறது. தற்போது வலுக்கட்டாயமாக அவர்களை தூக்கி சென்று வருகின்றனர். அனைத்து போலீசாரும் இந்த பகுதியில் இருக்கிறதாக மிகப்பெரிய பரபரப்பாக இருக்கிறது. தற்போது காவல்துறையினர் அனைவரையுமே வெளியேற்றி விட்டார்கள் என தெரிகிறது. இன்னும் 10 பேர் தான் இருக்கிறார்கள் அந்த பகுதியில். ஒவ்வொருவர் வரமாட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களை வலுக்கட்டாயமாக இந்த ஆர்ம்டு ரிசர்வ் போலீஸ் அவங்களை இழுத்துக்கொண்டு அவர்களை கைது செய்து வருகின்றனர். தற்போது இந்த பகுதி முழுவதுமே ஒரு பரபரப்பான சூழ்நிலை நிலை ஒருவரை அவர்கள் தூக்கி கொண்டு சென்று கைது செய்து வருகின்றனர். இந்த காலையில் அவர்கள் கூறும் பொழுது 7வது நாளாக தொடர் போராட்டம் நடந்து வரும் வேளையில் இந்த காவல்துறையினர் இந்த அளவுக்கு எங்களை கைது செய்து விட்டார்கள் என தெரிவித்துள்ளனர். தற்பொழுது அவர்களுக்கு வழங்கப்பட்ட உணவு, குடிதண்ணீர் பாட்டில்கள் அனைத்தும் சுத்தப்படுத்தப்படும் எனவும் தெரிவித்துள்ளனர். தற்போது இந்த பகுதியில் ஒரு பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருகிறது. ஹேமா, ரைட். அங்கே கோவையில் தொடர்ந்து பரபரப்பு நிலவி வரக்கூடிய சூழ்நிலையை பார்க்குறோம். அங்கே போராட்டக்காரர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருந்த மைதானம் தற்போது முற்றிலுமாக போராட்டக்காரர்கள் இன்றி காலியாக காட்சியளிக்கக்கூடியதை நாம் பார்க்க முடிகிறது. அங்கே இருக்கக்கூடிய போராட்டக்காரர்கள் அனைவரும் தற்போது அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். காவல்துறையினர் அதிக அளவில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து பல்வேறு மற்ற ஊர்களிலும் அலங்காநல்லூருடைய நிலை என்ன, திருச்சியுடைய நிலை என்ன, அங்கும் காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்களா, மாணவர்கள் அப்புறப்படுத்தப்படுகிறார்களா, என்ன நிலை அங்கே நிலவுகிறது என்பதை குறித்து நாம் விரிவான தகவல்களை பார்க்க நேர்களே. ஜல்லிக்கட்டுக்கான எங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேண்டும், இந்த அவசர சட்டத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்லி போராட்டத்தை தொடர்ந்து வந்த பல இளைஞர்களுடைய குழுவினர்களை ஒரு பகுதியினர் போராட்டத்தை கைவிட்டு இது எங்களுக்கான வெற்றி என்று சொல்லி வீட்டுக்கு திரும்பிவிட்டாலும் மற்ற ஒரு குழுவினர் அங்கே போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருந்தார்கள். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில், அதில் சென்னை மெரினாவிலும் கோவையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியிலும் அந்த போராட்டக்காரர்கள் வலுக்கட்டாயமாக காவல்துறையினால் அங்கிருந்து வெளியேறுமாறு சொல்லப்படுவதையும் சில இடங்களில் வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தப்படுவதையும் கூட நாம் பார்த்தோம். அது குறித்து தமிழகத்தின் மற்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய போராட்ட களங்களின் நிலை என்ன என்பதையும் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். தற்போது மதுரை அருகே இருக்கக்கூடிய செல்லூரில் கடந்த 3 நாட்களாக ஒரு ரயிலை அங்கே மறித்து ரயிலை நகர விடாமல் அங்கே மாணவர்கள் தொடர்ந்து அங்கே அமர்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த காட்சிகளை நாம் கடந்த 3 நாட்களாகவே அந்த பாலத்தின் மீது நிற்கக்கூடிய ரயிலை பார்த்துக் கொண்டிருந்தோம். தற்போது அந்த ரயிலை மறித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களை அங்கிருந்து காவல்துறையினர் வெளியேறுமாறு கேட்டுக்கொள்வதும் மறுக்கக்கூடிய மாணவர்களை அப்புறப்படுத்தக்கூடியதுமான சில முயற்சிகளில் ஈடுபடக்கூடியதையும் செல்லூரிலிருந்து நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது அங்க இருக்கக்கூடிய செய்தியாளர் நம்முடைய செய்தியாளர் கதிர் நம்முடைய இணைந்திருக்கிறார். கதிர், வணக்கம். அங்க எத்தனை மாணவர்கள் தற்போது அங்க ரயிலை தொடர்ந்து மறித்து வந்தார்கள்? அவர்களை அப்புறப்படுத்த எத்தனை காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள்? அங்க இருக்கக்கூடிய நிலை என்ன? கதிர், ஜல்லிக்கட்டுக்கான தடையை நிரந்தரமாக நீக்க கோரி தொடர்ந்து ரயில் மறியல் போராட்டத்தில் கிட்டத்தட்ட 4 நாட்களாக இந்த போராட்டமாக நடைபெற்று வந்தது. இந்த சூழ்நிலை 5வது நாளான இன்று சற்று முன்னரே மாணவர்களும் பொதுமக்களும் அதாவது அசிஸ்டன்ட் கமிஷனர் வேல்முருகன் தலைமையிலும் ரயில்வே எஸ்பி ராணி அவர்களுடைய தலைமையிலுமான 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் மூலமாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவங்களை அப்புறப்படுத்தினாங்க. இந்த நிலையில் தற்போது ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று கூடி இளைஞர்கள் வரக்கூடிய காட்சியை நம்மளால் பார்க்க முடியுது. தொடர்ந்து மீண்டும் ரயில் மறியல் போராட்டத்தில் அவங்க ஈடுபடுறதை நம்மளால் பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 200க்கும் மேற்பட்டவர் இங்கே அடைஞ்சிட்டாங்க. மேலும் தொடர்ந்து இந்த பகுதி செல்லூர் பகுதி மக்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி நம்மளால் பார்க்க முடிகிறது. மேலும் இந்த போராட்டமானது தொடர்ந்து தற்போது வலுவடைய தொடங்கியுள்ளது என்றே கூறலாம்.
மேலும் இந்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டாலும் தொடர்ந்து அத்துமீறி பொதுமக்களும் இளைஞர்களும் வந்து கொண்டே தான் இருக்கின்றன. இந்த போராட்டத்திற்கு ஒரு முடிவு என்பது ஜல்லிக்கட்டு தடை நீங்கினால் மட்டுமே, நிரந்தர தீர்வு காணினால் மட்டுமே இந்த போராட்டமான நிற்கும் அப்படின்னு சொல்லி இந்த தரப்பு மக்கள்கிட்ட சொல்லப்பட்டது ஒரு குறிப்பிடத்தக்கது. ரைட். அங்கே மதுரை செல்லூரிலும் அங்கே ரயிலை மறுத்து கொண்ட மாணவர்கள் அங்கிருந்து விலகிச் செல்லுமாறு காவல்துறையினர் அங்கே குவிக்கப்பட்டு அவர்கள் அவர்களை வலியுறுத்தி வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. கோவையிலும் தொடர்ந்து பரபரப்பு நிலவக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. நான் திரு செந்தில் ஆறுமுகம் அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடியது, இதில் பல மாணவர்கள் முதல் முறையாக போராட்ட களத்திற்கு வந்திருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு போலீஸ் ஆக்ஷனோ ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க முதல் முறையாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அவர்களுக்கு புது அனுபவமாக இருக்கும். ஆனால் உங்களை போன்ற நீண்ட நாள் கள போராளிகள் இந்த மாதிரி நிறைய ஆர்ப்பாட்டங்களில் கலந்திருப்பீங்க, காவல்துறையினர் கைது செய்வாங்க, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க தொடர்ந்து பார்த்திருப்பீங்க. வழக்கமா இந்த மாதிரி ஒரு போராட்டத்தை கலைக்க முயற்சிக்கும் போது காவல்துறையினர் என்ன மாதிரியான நடைமுறைகளை கையாளுவாங்க? முதல்ல ஒலிபெருக்கி மூலம் வலியுறுத்துவது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி அவங்கள கூட்டிட்டு போறது, இது மாதிரி ஒரு ரெகுலரா நடக்கக்கூடிய ப்ராசஸா அவங்களோட ப்ரொசீஜர்னே தான் இருக்கா? யூஸ்வலா ஒரு போராட்ட களத்துல எப்படி இருக்கும்? அதாவது பொதுவாக இந்த தமிழ்நாடு பொறுத்தளவுக்கு பெரும்பாலான இடங்களில் அனுமதி கிடைக்கிறதே பெரிய விஷயம்தான். இந்த மாதிரி அவங்க குறிப்பிட்ட நேரம் சொல்லுவாங்க, குறிப்பிட்ட இடம் சொல்லுவாங்க, அந்த இடத்துல தான் போராட்டம் நடத்த முடியும். இப்போது நடந்தது ஒரு புது புரட்சி. இப்போ தமிழ்நாட்டில் என்ன நடந்திருக்குன்னா, எங்கே வேண்டுமானாலும் அவர்கள் வீட்டு முன்னாடியோ அல்லது தெருமுனையிலையோ அல்லது பேருந்து நிலையத்திலேயோ அவங்க அலுவலகத்தின் முன்பாகவோ நினைத்த இடத்திலெல்லாம் போராட்டம் நடத்தலாம் அப்படிங்கிற சூழல் இப்போ வந்திருக்குது. அதனால் பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது, நம்ம எப்படி வேணா எங்கே வேணா போராட்டம் பண்ணலாமான்னு நினைச்சிருக்கலாம். ஆனால் உண்மை சட்டம் அப்படி சொல்லவில்லை. இந்த தடவை அசாதாரண சூழல் நிறைந்தது. அது ஒட்டுமொத்த தமிழக மக்களின் கோரிக்கையா இருந்ததுனால, உதாரணத்துக்கு மெரினால இவ்வளவு பேர் கூடுறதுக்கான எந்த போலீஸ் பெர்மிஷனோ எதுவுமே எதுவும் போலீஸ் பெர்மிஷனும் கிடையாது. தன்னெழுச்சிங்கிறதுனால கவர்மெண்ட்டும் எதுவும் அதை சீஃப் ஜஸ்டிஸ் கூட அது குறிப்பிட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி மெரினால போராட்டம் நடந்துட்டு இருக்குது, அங்க முறையா உணவு சப்ளை பண்றதுக்கு மருந்து சப்ளை பண்றதுக்கு அலோவ் பண்ணுங்கன்னு கேட்டப்ப சீஃப் ஜஸ்டிஸ் என்ன சொன்னாருன்னா, இது அனுமதி பெற்ற போராட்டம் கிடையாது, அதனால அதெல்லாம் அனுமதிக்க முடியாது, சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் இருக்குன்னாங்க. இப்ப விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த அரசாங்கத்தோட இப்போதைய அணுகுமுறை இந்த மாதிரி வலுக்கட்டாயமா எடுத்து செல்வதன் மூலமாக உண்மையில் என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த மாணவர்களை இன்னும் வீரியமான போராட்டத்திற்கு தயார்படுத்தி அனுப்புறாங்கன்னு தான் பார்க்கணும். ஏதோ அரசாங்கம் என்ன நினைச்சிடக்கூடாதுன்னா, எல்லாம் முடிச்சிட்டோம், நம்ம எல்லாத்தையும் வெளியே அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னு அவங்க நினைக்கலாம். அதாவது சாதாரணமா உண்ணாவிரதமோ இந்த மாதிரி அறவழியில் உட்கார்ந்துட்டு அந்த போராட்டத்திலிருந்து வெளியில போறவங்களுக்கும் இந்த மாதிரி கைதாகி போறவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியோட தான் அவங்க போவாங்க. முதல் தடவை கைதாகிறப்ப தான் அந்த சிறு பயம், சிறு கலக்கம், சிறு தயக்கம், குடும்பத்தில் என்ன சொல்லுவாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன சொல்லுவாங்க, ஒரு தயக்கம் இருக்கும். ஆனால் இதெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எல்லாரும் பாராட்ட தான் செய்வாங்க. பரவாயில்லப்பா, தைரியமா போய் நின்னா. எத்தனையோ பேர் ஃபேஸ்புக்லயும் வாட்ஸ்அப்லயும் பேசிட்டு இருக்கிற டைம்ல இவர் போய் துணிஞ்சு நின்னாருப்பா, போலீஸ் கூட எதிர்த்து நின்னாருப்பா அப்படிங்கிறப்ப அவருக்கு ஒரு சார்ஜ் வந்துடும். ரைட். அப்போ இனிமேல் எந்த போராட்டமாலும் துணிஞ்சனங்களா உச்சபட்சமா என்ன செய்வாங்க, இது எடுத்துட்டு போவாங்க. அதிகபட்சம் இப்ப காவல்துறையும் ஓரளவுக்கு அதை ஓரளவுக்கு சொல்லலாம், லத்தி சார்ஜ் பண்ணி ரொம்ப கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாக்கலைங்கிறது சொல்லலாம், அதை சொல்லலாமா தவிர ஆனா கண்டிப்பா இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு செஞ்சிருக்கிற விஷயத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது, இது செய்ய வேண்டிய நேரமும் கிடையாது. அந்த வகையில அடுத்த கட்டத்திற்கு இன்னும் ஒரு கட்டம் தான் பாக்கி. அறவழியில் உட்கார்ந்து போராடுறது, இந்த மாதிரியான காவல்துறை அடக்குமுறைக்கு உள்ளாகிறது, அடுத்த கட்டம் சிறை செல்றது, அடுத்த கட்ட போராட்டம்னா அதுவும் வந்துருவாங்க. அப்போ ஒரு முழு போராளிகளை லட்சக்கணக்கான மக்கள் இருந்த இடத்துல இன்னும் அடுத்தடுத்த பிரச்சனைகளுக்கு, அது விவசாயம் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, டாஸ்மாக் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஏராளமான பிரச்சனைகள் இருக்கு தமிழ்நாட்டில் போராடுறதுக்கு. அந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் போராடுவதற்கு ஆயிரக்கணக்கான போராளிகளை தமிழ்நாடு அரசாங்கம் தயார்படுத்தி கொடுத்திருக்கு. இன்னைக்கு அப்படிதான் நம்ம பார்க்க ஒரு பக்கம் அப்படி பார்க்க முடிகிறது. தற்போது நம்ம சில நேரடி காட்சிகளை கூட பார்க்க முடிகிறது. அங்க வலுக்கட்டாயமாக ஒரு தள்ளுமுள்ளு காவல்துறையினருக்கும் மாணவர்களுக்கும் இடையே நடைபெற்று வருவது. அவர்கள் கையில லத்திகளோடு சில காவல்துறையினரை முதல் முறையாக தற்போது நாம் பார்க்க முடிகிறது. சில நேரலை காட்சிகளை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இதுல எனக்கு எழக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, இதுல காவல்துறையினர் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு அப்ரோச்சை கடைப்பிடிச்சிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா ஒரு பல லட்சக்கணக்கில் அங்க மாணவர்கள் இருந்தப்போ, அவர்களுடைய கோரிக்கை வலுவானதாக இருந்தப்போ, எந்த சட்ட தீர்வும் கிடைக்காத சூழ்நிலையில் இருந்தப்போ, ஒட்டுமொத்தமா மெரினால இருக்கக்கூடிய இளைஞர்களை கூட பலர் சொன்னதை நம்ம பார்க்க முடியுது. காவல்துறையினர் எங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க, அவ்வளோ சப்போர்ட் பண்றாங்க, எங்களை எதுவும் அவங்க பெருசா கண்டிக்கிறது இல்லை, பெருசா சொல்றது இல்லை, தன்மையா ரொம்ப அமைதியா எங்க கிட்ட பேசுறாங்கன்றதெல்லாம் அவங்க கடந்த வாரத்துல இந்த மாதிரியான கமெண்ட்ஸ்லாம் வந்ததை நம்ம பார்த்தோம்.
அதற்கு பிறகு அந்த அவசர சட்டம் போன்ற விஷயங்கள் வந்தோடனே அவர்களிடம் ஒலிபெருக்கியில் சொல்லப்படுகிறது, அப்புறம் நகல் கொடுக்கப்படுகிறது. நேற்று இந்த ஜல்லிக்கட்டு அமைப்புகளை சார்ந்தவர்கள் வந்து இது ஒரு வெற்றி, இந்த போராட்டத்தை முடித்துக் கொள்ளலாம் அப்படின்னு அவர்கள் அறிவிக்கிறாங்க. இன்று காலையே மெரினாலே இருக்கக்கூடிய ஒரு மாணவர்களுடைய ஒரு பெரிய குழு இதை நாங்கள் வெற்றியா கருதி வீட்டுக்கு போறோம்னு சொல்லி வீட்டுக்கு போறாங்க. ஸோ அந்த லட்சக்கணக்கில் இருந்த மாணவர்கள் ஆயிரக்கணக்காகி அதுக்கப்புறம் சில நூற்றுக்கணக்கான மாணவர்கள் வந்து அங்கங்கே நின்று கொண்டு இன்னமும் இல்லை, நாங்கள் உறுதியாக இருக்கோம், யார் போனாலும் பரவாயில்ல, நாங்கள் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்ததற்கு பிறகு கடைசியாக இருக்கக்கூடிய சில மாணவர்களிடம் இந்த ஒரு அணுகுமுறை கையாளப்படுகிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த அணுகுமுறையை எப்படி புரிஞ்சுக்கிறது? நம்ம யாரையுமே அப்புறம் ஒரு வலுக்கட்டாயமாக செய்யக்கூடாது, ஒரு மணி நேரம் இருந்தால் கூட அவங்க அழிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒரு நியாயமாக இருக்க முடியும். பட் இந்த ஒரு அப்ரோச்சை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்படி தான் காவல்துறையினர் வழக்கமாக அப்ரோச் பண்ணுவாங்களா? அப்படி தான் அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா, ஏன் இந்த சூழல் வந்துச்சு, இந்த நிலை வந்துச்சு அப்படின்னா, இப்போ எங்களுக்கு அவசர சட்டம் வேண்டாம், நிரந்தர சட்டம் வேணும் அப்படிங்கிறத எல்லா பக்கத்துலேயும் இருக்கக்கூடிய ஒரு குரல். இப்போ சட்டம் அப்படின்னா தமிழ்நாடு அரசாங்கம் போட்டிருக்கு. இப்போ என்ன பாஸ் பண்ணியிருக்காங்க, இந்த ஒரு பக்கம் தான். இது கூட வந்து சில விதிமுறைகளை வந்து உருவாக்கி கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லா மக்களும் கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா, அப்போ இதில் வந்து ஒரே ஒரு வரி தான், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹவ் டிசைடட் டு எக்ஸம்ட் த கண்டக்ட் ஆஃப் ஜல்லிக்கட்டு ஃப்ரம் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த சென்ட்ரல் ஆக்ட். அதாவது மத்திய அரசாங்கத்தோட விலங்குகள் வதை தடுப்பு சட்டத்திலிருந்து இந்த ஜல்லிக்கட்டுக்கு வந்து நாங்கள் விலக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற இந்த சிறிய திருத்தம் தான். இந்த சிறிய திருத்தத்திற்கு ஏன் இதை முன்னாடியே செஞ்சிருக்க கூடாது அப்படிங்கிற வந்து கேள்வி வந்து எழுது. இப்போ வந்து இத்தனை வருஷமாக வந்து போராடி அப்போ வந்து தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு இது தெரியுதா, ஏன் இதை முன்னாடியே பண்ணியிருந்திருக்கலாமே, இந்த கேள்வி தான் எழுது. இப்போ மத்திய அரசாங்கம் இந்த விஷயத்தை செஞ்சுருந்ததுன்னா கேள்வியே எழாது. ஓகே ரைட், ஏன்னா காட்சிப்படுத்தக்கூடாத விலங்குகள் பட்டியல் அவங்க தான் சேர்த்தாங்க, அவங்க நீக்கிட்டாங்க, சட்டம் போட்டுட்டாங்கன்னா பிரச்சனையே வராது. இப்போ மாநில அரசாங்கம் அவசரமாக ஒரு சட்டம் இயற்றுறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து ஒரு வாரத்துக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்காதீங்கன்னு போய் கேட்குறாங்க. அதை பத்தி லீகல் ஒபினியனும் பெற வேண்டியிருக்கு. இது அவசரமா அவசர சட்டம்னாலே அவசரமா போடப்பட்ட சட்டமா? அதை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் நிறைவேற்ற முடியும், இன்னைக்கு பண்ண முடியும் அப்படிங்கிற நிலை இருக்கிறப்ப இந்த நிலைப்பாட தமிழ்நாடு அரசாங்கம் ஏன் ஒரு ஆண்டுக்கோ 2 ஆண்டுக்கு முன்னாடி எடுக்கல? அப்ப எது அவங்களை தடுத்தது? அந்த கேள்விக்கு பதில் தெரியாதனாலதான் எல்லாத்துக்கும் சாதாரண மக்களுக்கு கேள்வி எழுதுறது நியாயம் தானே. நிச்சயமா. சோ அப்படி ஒரு கேள்வி எழுதி கொண்டிருக்க தற்போது நாம் நேரடியில பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் மதுரையில் இருக்கக்கூடிய தமுக்கம் மைதானத்தில் கூடியிருந்த அந்த மாணவர்களிடம் நேரடியாக காவல்துறையினர் அங்கே ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. சென்னை மெரினாவிலும் கோவையிலும் இல்ல மற்ற செல்லூரிலும் நாம் எப்படி காட்சிகளை பார்த்தோமோ அதே போல கலைந்து சென்று விடுங்கள், உங்களுக்கான சட்ட முன்வடிவு வந்துவிட்டது, அவசர சட்டம் வந்துவிட்டது, இன்று சட்டமன்றத்தில் அது நிறைவேறப் போகிறது என்ற ஒரு விஷயங்கள் எல்லாம் காவல்துறையினர் மெரினாவிலும் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் எடுத்து சொல்லி முதல் கட்டமாக அவர்களை அப்புறப்படுத்த முயற்சி செய்தார்கள். அதுபோன்ற ஒரு பேச்சுவார்த்தை தற்போது மதுரை தமுக்க மைதானத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அங்க இருக்கக்கூடிய ஒரு இளம் போராளி, ஒரு இளம் பெண் அங்க இருக்கக்கூடிய காவலர்களுடன் ஒரு தீவிரமான காரசாரமான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நாம் மதுரையிலிருந்து நேரடியாக பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் நாம் திரையின் இன்னொரு பகுதியில் பார்க்கிறோம். அங்கே செல்லூரில் ரயிலை மறித்துக் கொண்டிருந்த மாணவர்களை தொடர்ந்து காவலர்கள் அப்புறப்படுத்தக்கூடிய முயற்சிகளில் ஈடுபட்டார்கள். ஆனால் அந்த ரயிலை தொடர்ந்து நகர விடாமல் அங்கே மாணவர்கள் ஒட்டுமொத்தமாக அமர்ந்து அந்த ரயிலை ஒரு சில அடிகள் கூட நகர விடாமல் அங்கே வந்து தொடர்ந்து அங்கே மாணவர்கள் வந்து இருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். மீண்டும் அந்த ரயில் வந்து தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து மாணவர்கள் வந்து வெளியே செல்ல முடியாது என்று தெரிவித்து அங்கேயே வந்து அந்த ரயிலை மறித்து நின்று கொண்டிருக்க காட்சிகளை நாம் செல்லூரில் இருந்தும் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுல 2 விதமாகவும் இந்த போராட்டம் பிரித்து பார்க்கப்படுது. நீங்க சொன்னது போல அந்த அறவழியான ஒரு போராட்டம் அப்படிங்கிறது பொதுமக்களிடம் ஒரு பெரிய வரவேற்பை பெற்றாலும் கூட இந்த மாதிரியான ரயில் மறியல்கள் அப்படின்ற விஷயங்கள் வரும்போது சில இடங்கள்ல பொதுமக்களுமே அது ஒரு அசௌகரியமா நினைச்சதையும் கூட பார்த்தோம். ஸோ இந்த 2 வகையான போராட்டங்களையும் கூட நம்ம பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கா? கண்டிப்பா. ஏன்னா எப்பயுமே வந்து இந்த அறவழி போராட்டத்துக்கு வந்து காந்தி காலத்துல இருந்து வந்து இந்தியாவில் வந்து ஒரு பெரிய மரியாதை இருக்கு. ஏன்னா வந்து ஒரு கோரிக்கையை முன்வைத்து அதற்காக நான் என்னை வருத்திக் கொள்வேனே தவிர எதிராளியை கூட நான் வருத்தப்பட செய்ய மாட்டேன். இப்போ வந்து நார்மலாக சில போராட்ட காலங்களில் வந்து போராட்டக்காரர்களே வந்து காவலர்களை தாக்குற சம்பவங்கள் கூட நடக்கும், போலீஸ்காரங்களை அடித்து தள்ளுமுள்ளு பண்ணுறது கூட இருக்கும். ஆனால் இன்றைக்கி இப்போ 2 நாளாக நாங்கள் இரவு கூட அங்கே தங்கி பார்த்தோம். அப்போ வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு தருவது, அங்கே வந்து போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துவது, இது போன்ற அத்தனை விஷயங்களையுமே வந்து இந்த இளைஞர்களே வந்து பார்த்துக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு பொறுப்புணர்வோடு அறவழியில் அவங்க போராடினாங்க. ஆனால் இந்த மாதிரி ரயில் மறியலோ வேறு பொதுமக்களுக்கு இடையூறு செய்கிறது வந்து கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டியது. ஏன்னா அடிப்படையில் என்னென்னா
அத்தனை பேரும் அத்தனை வீட்டில் கூடிய அப்பா அம்மா ஒவ்வொருத்தருமே தன் பிள்ளைகள் அங்கிருந்து போராடுற மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஒரு எமர்ஜென்சி இருக்கலாம், அவசரத்தில் போக வேண்டிய சூழல் இருக்கலாம். அப்போ தன் குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் எமர்ஜென்சியாக போக முடியாமல் போனப்போ வருத்தம் இருக்கும். அப்போ வந்து பொதுமக்களுக்கு என்னைக்கெல்லாம் தொந்தரவு வருதோ அப்போ வந்து இந்த போராட்டத்துக்கான ஆதரவு வந்து குறைஞ்சிரும். அப்போ வந்து இது கண்டிப்பாக தவிர்க்கணும். ஆனால் இந்த இளைஞர்கள் வந்து என்னன்னா ஒரு உணர்ச்சி வேகத்தில் செய்கிறார்கள். அப்படி தானே சில பேர் வந்து திட்டமிட்டே செய்வாங்க. இது இந்த மாதிரி அழுத்தம் வரணும், யாருக்காவது பாதிப்பு வரணும், அப்பதான் இந்த விஷயம் பேசப்படும். ஒரு விளம்பரத்துக்காக செய்யறவங்க கூட இருப்பாங்க. இவர்கள் வந்து விளம்பரத்துக்காகவோ ஒரு உள்நோக்கத்தோட செய்யக்கூடிய இளைஞர்கள் கிடையாது. ஒரு உணர்ச்சி போக்கு. பொதுவாக அந்த யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு ஏதாவது ஒரு த்ரில் இருக்கும். இப்போ ட்ரெயின் ஏறி மறிக்கிறதுங்கிற ஒரு த்ரில் இருக்கும். ஆனால் வருங்காலங்களில் இது புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி பொதுமக்களுக்கு தொந்தரவு கொடுத்தா நமக்கான ஆதரவு கிடைக்காது. இப்போ வந்து ஏதோ நம்ம வீர சாகசம் பண்றதுக்கு வரல, ஒரு கோரிக்கை, கோரிக்கை நிறைவேற்றதுக்காக வந்து நம்ம இங்க செஞ்சுட்டு இருக்கிறோம். அந்த நிலைப்பாட்டில் இருக்கிற வரைக்கும் வந்து அரைவழியில் நிற்கிற வரைக்கும் எல்லா தரப்புல இருந்து ஆதரவு கிடைக்கும். ஊடகமாகட்டும், காவல்துறையாகட்டும், பொதுமக்களாகட்டும், குடும்பமாகட்டும், எல்லாத்துலேருந்து ஆதரவு வேணும்னா வந்து அறவழியில தான் போராடியாங்க. ரைட். ஸோ ஒரு அறவழியான போராட்டங்கள் தான் தொடர வேண்டும். இது போன்ற ரயில் மறியல்கள் வந்து ஒரு சற்றே ஏற்றுக்கொள்ளத்தக்க முடியாத விஷயங்கள் அப்படின்ற பார்வை இங்கே பதிவு செய்யப்படுகிறது. இது தவிர நாம் பார்க்கும்போது நேற்று செய்தியாளர்களை சந்தித்த இசையமைப்பாளர் ஆதி தெரிவித்திருந்த கருத்துக்கள், இந்த போராட்டம் திசை மாறுகிறது, தங்களுடைய பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்துவதற்காக இந்த மாணவர் கூட்டம் வேறு திசையில் அழைத்து செல்லப்படுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் வைத்திருந்தார். அந்த குற்றச்சாட்டில் ஏதேனும் உண்மை இருக்கிறதா? அப்படி உண்மை இருக்கிறது என்றால் இந்த போராட்டத்தை திசை திருப்புபவர்கள் யார் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இன்று காலை முதல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் குழுமி இருந்த மாணவர்களை வந்து காவல்துறையினர் வந்து வற்புறுத்தி அங்க இருக்கக்கூடிய அவர்களிடம் வலியுறுத்தி அந்த சட்ட நகலை காண்பித்து முதல் வந்து ஒரு அமைதியான பேச்சுவார்த்தை மூலம் வந்து அவர்களை வெளியேறி செல்லுங்கள் என்று சொன்ன காட்சிகளை பார்த்தோம். அப்போதும் வந்து தொடர்ந்து அங்குதான் இருப்பேன் என்று சொன்ன மாணவர்களை, எதிர்ப்பு தெரிவித்த மாணவர்களை வலுக்கட்டாயமாக சில இடங்களில் காவல்துறையினர் வெளியேற்றக்கூடிய காட்சிகளையும் பார்த்தோம். அது பற்றி நாம் பல விரிவான தகவல்களை கடந்த பகுதியில் பார்த்தோம். பட் எனக்கு அடுத்த கட்டமாக எழக்கூடிய கேள்வி என்னன்னா, தற்போது அநேகமா இன்னைக்கு வந்து சட்டமன்றத்தில் இது ஒரு சட்டமா நிறைவேறிட போகுது. இந்த அவசர சட்டம் சொல்லி வந்து நிலை தாண்டி அது ஒரு முழுமையான சட்டம் ஆயிர போகுது அப்படிங்கிற ஒரு நிலை வரப்போகுது. அதை ஏற்று ஒருவேளை இன்னைக்கு பல இடங்கள்ல பாக்குறோம் மாணவர்களோட எண்ணிக்கை பெருவாரியா குறைஞ்சிருச்சு. ரொம்ப கம்மியான மாணவர்கள் இப்ப இருக்காங்க. அவர்களும் ஒருவேளை இது ஒரு நிரந்தர சட்டம்ன்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு வந்த பிறகு கலைந்து சென்று விடலாம். இந்த போராட்டம் வந்து இன்றோ அல்லது நாளையோ முடிவுக்கு வரும்னு எடுத்துக்கிட்டாலும் அடுத்த கட்டமா இந்த இளைஞர்கள் பண்ண வேண்டியது என்ன? இந்த ஒரு இவர்களுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த உத்வேகம் இல்ல வந்து இந்த சமூகத்தின் மீதான ஒரு விழிப்புணர்வு, இந்த பார்வை, இதெல்லாம் வந்து அவங்க அடுத்த கட்டமா எப்படி சேனலைஸ் பண்ணணும்? அப்படி ரெண்டு விஷயத்தை சொல்லிடுறேன். ஒன்று, இப்போ இந்த அவசர சட்டம்னு சொன்னதுனால அதை பற்றி ஒரு சட்ட விளக்கம் ஒரு பக்கம், அடுத்த கட்டமாக இளைஞர்கள் என்ன செய்யணும், ரெண்டு விஷயம். அந்த ரெண்டு மட்டும் குறிப்பிட்டு சொல்லிடலாம். இப்போ அவசர சட்டம்னு இங்கே வந்து தமிழ்நாடு அரசாங்கம் எப்படி இது போட்டிருக்கு, ஏன் இவ்வளோ நாள் போட முடியல அப்படிங்கிறதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னா, இந்திய நாட்டில் கூடிய சட்டங்கள் 3 வகைப்படும். ஒன்று மத்திய அரசு சார்ந்த சட்டங்கள், மாநில அரசு சார்ந்த சட்டங்கள், பொதுப்பட்டியல், மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல். குரூயல்டி டு அனிமல்ஸ், விலங்குகளை வதைப்படுத்தல் அப்படிங்கிறது வந்து பொதுப்பட்டியலில் இருக்கு. பொதுப்பட்டியலில் ஒரு சட்டம் இருந்தால் அது குறித்த சட்டத்தை வந்து மத்திய அரசும் ஏற்றலாம், மாநில அரசும் ஏற்றலாம். 1960 சட்டம்ங்கிறது மத்திய அரசு சார்ந்த சட்டம். இப்போ இவங்க வந்து இங்கே வந்து அதே சட்டத்தில் மாநில அரசாங்கம் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. இது அவசர சட்டம். இந்த அவசர சட்டத்துக்கு ஜனாதிபதி ஒப்புதல் கொடுத்துட்டாருன்னா அது வந்து பிரச்சனைக்குள்ளாகாது, அது யதார்த்தமான சட்டமாகி விடும் அப்படிங்கிற அடிப்படையில் கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் இது ஏற்றுக்கொள்ளப்படுது. இது ஒரு பக்கம். இப்போ இளைஞர்கள் நடத்தினது வந்து ஒரு யுக புரட்சி, இந்திய வரலாறே காணாத ஒரு புரட்சின்னு கூட சொல்லலாம். அறவழியில் நடத்தி காமிச்சிருக்காங்க. இளைஞர்கள் தன்னெழுச்சியாக வந்திருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லாமல் முடிச்சு காமிச்சிருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து அடுத்த கட்டத்துக்கு போகும். ஏன்னா வந்து தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு வாழ்வாதார பிரச்சனைகள் ஏராளமாக இருக்குது. விவசாயிகள் ஒரு பக்கம் இறந்துட்டு இருக்காங்க, தமிழ்நாட்டின் இயற்கை வளங்கள் ஒரு பக்கம் சூறையாடப்பட்டு கொண்டு இருக்கு. இந்த மாதிரியான ஒரு முக்கிய பிரச்சனை நீங்க சொல்லணும்னா எதை சொல்லுவீங்க நிறைவா? கண்டிப்பா ஒரு பிரச்சனை ஒரு வரியில் சொல்லணும்னா தண்ணீர் பிரச்சனை. தமிழ்நாடு தண்ணீர் சிக்கிட்டு இருக்குது, சாராய பிரச்சனையால் மக்கள் மூழ்கிட்டு இருக்கு. இந்த தண்ணீரை கொண்டு வருவதற்கும் இந்த தண்ணியை நிறுத்துவதற்காகவும் இளைஞர்கள் களமிறங்கினால் வந்து அவங்களுக்கு போராடுறதுக்கு அடுத்தடுத்த கட்டங்கள் தயாராக இருக்கும். ரைட். ஸோ அடுத்த இந்த 2 முக்கிய பிரச்சனைகளை இளைஞர்கள் கையில் எடுக்க வேண்டும் என்ற விஷயமும் இங்கே சொல்லப்படுகிறது. இன்று இந்த போராட்டம் முழுமையாக கலைந்து செல்ல போகிறதா? காவல்துறையினுடைய இந்த நடவடிக்கைக்கு அடுத்த கட்டமாக வரக்கூடிய இளைஞர்களிடம் வரக்கூடிய ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்க போகிறது, இன்றைய நிலை என்ன என்பது குறித்து நாம் தொடர்ந்து இன்று சட்டமன்றமும் கூட இருக்கிறது இன்னும் சிறிது நேரத்தில். அது பற்றிய விரிவான தகவல்களையும் நான் தொடர்ந்து தந்தி தொலைக்காட்சியில் பார்க்க இருக்கிறோம் நேயர்களே. இந்த நிகழ்ச்சியை மட்டும் நாம் தற்போது நிறைவு செய்கிறோம். நிகழ்ச்சியில் இணைந்த அனைத்து செய்தியாளர்களுக்கும் சிறப்பு விருந்தினர் திரு ஆறுமுகம் அவர்களுக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியில்.